இன்னும் பல ஆயிரம் பேர் தாவேகாவுல திமுகவுல இணையறதா நம்ம விழாக்கள்லாம் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இப்ப பார்த்தது நம்ம ஏதோ 10, 15 பேர் ஸ்கூல் பசங்க வந்த மாரி இருக்கு. இவங்க விமர்சிச்சாங்கல்ல பால்வாடி பசங்க, ஸ்கூல் பசங்கலாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி. எங்கெங்கேயோ இருந்து இவங்க கட்சியில இருக்கிறவங்களுடைய பசங்கள கூட்டு உட்கார வச்சிருக்காங்க. இந்த வைஷ்ணவி மாதிரி. நீங்க அவங்கள வேணாங்க விட்டுருங்க. பாவங்க அவங்க. யாரோ ஃபேக் ஐடியில வச்சுக்கிட்டு அவங்கள வேணும்னே திட்டி திட்டி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. கேட்டா தாவேகால திட்டுறாங்கன்னு சொல்லி அவங்களும் பேட்டி கொடுத்துருக்காங்க. பாவம் அவங்கள விட்டுருங்க. அவங்க இன்னும் போக போக காலத்துல இவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிடும். நம்ம செஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு, நம்ம இருந்திருக்கணும், வெயிட் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா இதை பண்ணியிருக்க கூடாதுன்றதை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான். இன்னைக்கு காலையில் ஒரு IRS அதிகாரி, ஒரு ஜட்ஜி, 3 சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் சேரும் பொழுது இது வீம்புக்கு பண்ணுற விளையாட்டு தானே இது. அதாவது அண்ணன் எப்படின்னா உதயநிதி அவர்களுடைய ரசிகமன்ற தலைவராக இருந்து அங்கே என்னெல்லாம் நடக்குமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்துகிற மாதிரியே அரசியலில் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு அமைச்சர் ஒரு டீசெண்டாக பண்ணலாம். சரி, ஓகே, தாவேகால இணைஞ்சாங்கன்னா மாவட்ட பொறுப்பாளர்களோ இல்லை முன்னாள் மாவட்ட செயலாளர்களோ இன்னாள் மாவட்ட செயலாளர்களோ இல்லை அந்த கட்சியில் பெருசாக போஸ்டிங்களோ போனாங்கன்னா யாருமே இல்லை. யாருடைய முகம் தாவேகாவில் இருக்கிறவங்க கேட்டேன், என்னப்பா இந்த மாதிரி யார் இவங்கன்னு அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க கேட்டால் இவங்களாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்றாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஸ்டண்ட் பண்ணிட்டாங்க. சமீபத்தில் கூட நாம் தமிழ் 3000 பேர் இணைஞ்சாங்கன்னாங்களே. மைக்கை போட்டு கேட்டால் நான் பிறந்ததுலேருந்தே திமுக தானே அங்கே உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டண்டெல்லாம் நடக்கும். நம்ம பார்க்க போகிறோம். பல்லாயிரம் பேர் தாவேகாவில் இருந்து திமுகவில் சேர்ந்துட்டாங்கன்னு இவங்க ட்ராமாலாம் பண்ணுவாங்க. அந்த ட்ராமாவுக்கு திமுக பேர் போனதுங்க. நம்ம அண்ணா காலத்துலேருந்தே பார்த்துட்டோம். ஸோ அதுக்கெல்லாம் இன்னைக்கு பயங்கர மக்கள் இல்லை.